அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து பதவி கொடுத்தது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது திமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் யாருக்கும் பிடிக்கலை. இப்போ கரூரில் வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார் மீட்டிங்கில், இவர் திருச்சி சிவா. அப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி புதுக்கோட்டை மீட்டிங் வர்றாரு. எம்ஜிஆர் நினைப்போகுது. ஏன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் சண்டை வந்த ஒன்று ஆரம்ப கட்டத்திலேயே. கருணாநிதி பேசி கொண்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தார் மேடைக்கு. அவ்வளவு கூட்டமும் எந்திரிச்சு நின்று கை தட்டி கருணாநிதி பேச முடியலை, இது பண்ண முடியலை. உடனே எம்ஜிஆர் இடையில் வந்து விட்ட உடனே கருணாநிதி அவரே பேச சொல்லுங்கன்னு கோவத்தில் சொன்னார். அவர் பேசி அவர் கிளம்பினோடனே அத்தனை கூட்டமும் வெளில போயிட்டான். இதுதான் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி திமுகவின் பிரிவுக்கே வித்துட்டது. அது எம்ஜிஆர் வேணும்னு தான் பண்ணார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு அந்த உலக தமிழ் மாநாடுக்கு வந்த பணத்தை பூரா கருணாநிதி கையில் வாங்கி வச்சு சுருட்டிட்டார். பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். அதில் தான் சண்டை வந்தது. அந்த கோபத்தில் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் போனார். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எம்ஜிஆர் நினப்பு. திருச்சி சிவா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் போகிறார். போனோடனே எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறான், எல்லாம் திருப்பி பார்க்குறான். திருச்சி சிவா பாருங்கள் அந்த வீடியோ என்ன சொல்கிறாருன்னா, யோ அந்த ஆள் வந்து உங்களுக்கு என்ன, ஏன் திரும்பி பார்க்குறீங்க, ஏன் எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு திட்டு. அவர் பாட்டுக்கிற நீங்க அங்கிட்டு நாம் அடி வைக்கலன்னு பேசிட்டோம். உடனே திட்டத்தை பார்த்த உடனே செந்தில் பாலாஜி உடனே ஒரு துண்டு எடுத்து இவருக்கு வந்து போத்தி ஐஸ் வச்சுக்கிறாரு. அவமானமும் படுத்திட்டு, எதுக்கு நீங்கள் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வரீங்க, அவர் உங்களெல்லாம் திமுகவில் எவ்வளோ பெரிய சீனியர், நீங்கள் அதிமுகலேருந்து கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிச்சுட்டு நேற்று போன ஆள், ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் டாஸ்மாகில் பங்கு வாங்கி கொடுத்ததுனால உங்களுக்கு மரியாதை, இவங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? ஆனால் அந்த வீடியோவை பாருங்கள். திமுகவுக்குள் புகைந்து கொண்டிருக்கும் கோஷ்டி சண்டை வெளியில் வருகிறது.